ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது மார்க் புச்சர், தமிழ் பேசும் மார்க் புச்சர் அப்படின்னு தான் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க மார்க் புச்சர்? சொல்லுங்க. அஸ்வின் டைஜஸ்ட் பண்ணிட்டீங்களா அஸ்வினோட நியூஸை? இது மார்க் புச்சர் கேட்டாருன்னா தப்பா நினச்சிக்க போறாரு. அஸ்வினோட நியூஸ் டைஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? யா, அவரே சொன்னார்ல அந்த இதில் த லாஸ்ட் ஆஃப் த ஓஜிஸ் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் இட்ஸ் டெஃபினெட்லி அந்த எண்ட் ஆஃப் எரா. அண்ட் ஒரே ஒரு இதுனா சீரிஸ் எண்ட் வரைக்கும் விளையாடி இருக்கலாமா ஆர் இருந்திருக்கலாமா அப்படின்றது தான் ரிட்டையர்மெண்ட்டோட கொஸ்டின். இன்ஃபேக்ட் இதை லெட்ஸ் டூ அ ஆனஸ்ட் அனாலிசிஸ். ஏன்னா எல்லாரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஐ திங்க் ஹீ இஸ் த பாலர் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். ஏன் சொல்றேன்னா, இவரோட டெபு ஆனதுலேருந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆர் அஸ்வின். அதுக்கப்புறம் தான் டிம் சவுதி, ஜேம்ஸ் ஆண்டர்சன் இவங்கெல்லாம் இருக்காங்க. லைக் இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட மிஸ் பண்ணதில்லை. ஹோம் டெஸ்ட் மேட்ச் நான் சொல்றது. நம்ம ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறோம் ஹோம் சீரீஸ் வின். இந்த நியூசிலாண்டோட தோக்கம் போது தான் தெரிஞ்சுது. நம்ம எல்லாருக்கும் ரியலைஸ் பண்ணோம், 12 வருஷம் ஹோமில் தோக்காமல் இருக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காங்க 11 மேன் ஆஃப் தி சீரீஸ். ஆனால் தன்னோட டெபு சீரீஸ்லேயே டெபு மேட்சே பிளேயர் ஆஃப் த மேட்ச், டெபு சீரீஸே அந்த முதல் ஃபுல் சீரீஸே ஒரு பிளேயர் ஆஃப் த சீரீஸ், வேர்ல்ட் கப் வின்னர். ஐ மீன், அண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அகெயின்ஸ்ட் லெட்ஸ் சே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லு. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் வச்சுருக்கோம்னா, ஆக்சுவலி லைக் வில் கோ த்ரூ ஆல் த மூமெண்ட்ஸ். அவரோட கரியரில் என்னென்னலாம் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஐ திங்க் நம்ம பாட்காஸ்டோட ஸ்பெஷாலிட்டி நம்ம வெறும்ன சும்மா நம்ம ஜால்ரா அடித்து பேசி ஒன்று பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் நம்ம லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்ம ஃபேன்ஸ் மனசில் என்றைக்குமே அவர் ஒரு கிரிக்கெட்டராக, நான் சொல்கிறது ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர், ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக என்றைக்குமே நம்ம மனசில் யாரும் பிடிச்சிருக்காரு ஆர் அஸ்வின். கேட்க வேணா, யூடியூபராகவும் இருக்காரு, நமக்கு காம்படிஷன் சொல்லலாம். But again, like his whole personality, Ashwin the scientist, right? ஸோ அந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ஜேர்னியை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐபிஎல்ல அவர் இன்னும் இருக்காரு. ஸோ லெட்ஸ் ரிமெம்பர் தேட். அவர் எங்கேயும் போல, இதே எல்லோ கலரில் தான் அவர் வரப்போறாரு திருப்பி. அடுத்த வருஷம் உங்கள் தலை தோனிக்கு இல்லை கீழே. ஸோ ஆரம்பிக்கலாம். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி அப்ஸும் பார்ப்போம், டவுன்ஸும் சிலதெல்லாம் பார்ப்போம். அண்டு இதெல்லாம் பார்க்குற ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் அப்படியே தட்டி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சின்ன சேனல் தான், பட் அப்படியே வி வாண்ட் டு டூ மோர் ப்ரூட்டலி ஆனஸ்ட் அனாலிசிஸ். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களை. அண்ட் நீங்கள் லிஸ்னிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆடிபிள், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஏதாவது இன்னும் 10-15 இது இருக்குது, ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம். அங்கே அப்படியே ஜாலியாக எங்களை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அப்படியே ஃபோன் எடுத்து ஃபாலோ பட்டனை தட்டி விட்டிங்கன்னா கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். முதல்ல ப்ரீஃபாக மட்டும் ரிட்டையர்மெண்ட்டை டச் பண்ணலாம். கொஞ்சம் சேடாக இருக்குங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த இட்ஸ் லைக் அ பிட்டர், குட் ஹவ் பீன் பெட்டர் ஹேண்டில்ட் அப்படின்னு தோணுது. லைக் கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? அதாவது தேர் குட் பி ரீசன்ஸ். நமக்கு என்னன்னா இட்ஸ் நம்ம தான் ஃபேன் ஆனஸ்டாக இருக்கும் அப்படின்ற ஜால் அடிக்க வேணாம். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு ஸ்பெக்குலேஷன் ஏரியா. தெரியாமல் நம்ம இது இருக்கலாம் அப்படின்றது. ஐ திங்க் இன்னும் போக போக அடுத்த சில வாரங்களில் கண்டிப்பாக இன்னும் நிறைய நியூஸ் வெளியில் வரும் அப்படின்னு இதை அவரே சொல்லுவார். கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி அந்த குட்டி ஸ்டோரிஸே கண்டிப்பாக அவரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். ஸோ அதனால ப்ராபப்ளி அதுதான் அவர் விளையாடிருக்கலாமா அப்படின்றத ஃபுல் டெஸ்ட், ஃபுல் சீரீஸ். ஸோ ஒரு 2 விதத்தில் எடுத்து பார்க்கலாம். ஒன்று ரோஹித் சர்மா அந்த இன்டர்வியூவில் சொன்னார், பர்த்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியாது, நான் பர்த் பாதியில் தான் வந்தேன், பட் அப்பவே ஒரு மாதிரி டிசைட் பண்ணியிருந்தார் அப்படின்னா.
அது வந்து எனக்கு எது தோட்டுது, எங்க பர்த்க்கு முன்னாடியே டிசைட் பண்றேன். அந்த மோமெண்ட் இருந்தாரு அப்டின்னா, தென் போகாமயே இருந்திருக்கலாமோ ஆஸ்திரேலியாக்கு அப்டின்றது. ம். லைக் இன்னொரு ரெவன் சிம்பிளர். இல்ல அவர் வந்து அரைகுறையா இருந்துட்டு, போயிட்டு வந்து அண்ட் தென் ஒரு இந்த 3 டெஸ்ட்ல 2 டெஸ்ட் விளையாடல. 1 டெஸ்ட் தான் விளையாடினாரு அண்ட் ஹி ஜஸ்ட் வாசன்ட் தேர் மென்டலி அந்த இது. தென் அத வந்து மேட் அவரு டெசிஷன வந்து ஓகே. அ 2ஆம் கட்டம்னா வந்து போலாமா வேணாமான்னு இருந்துட்டு, சரி போவோம். பார்ப்போம் எப்படின்றது. அங்க போயிட்டு வந்துட்டு ஒன்ஸ் ஹி ரியலைசஸ் ஓகே ஐ ஹவ் ம். டன் எனஃப் டைம் டு லீவ். எக்ஸாக்ட்லி. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அந்த பெக்கிங் ஆர்டர்ல ஜடேஜாக்கு பின்னாடி இருந்தாரு. லாஸ்ட் 3-4 வருஷமா சேனா கண்ட்ரீஸ்ல. நம்ம இந்த ஜர்னி பார்க்கும்போது நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் அத. ஐ திங்க் பெர்த் டெஸ்ட்ல வந்து லெட்ஸ் சே யூ ஹேவ் அ வாஷிங்டன் சுந்தர் ஹூஸ் நவ் இன் த மிக்ஸ். ஸோ நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். பெஸ்ட் பாலர் அமங் த 3 இஸ் பை ஃபார் இட்ஸ் ஆர் அஸ்வின். உங்களுக்கு 20 விக்கெட் வேணும்னா உங்களுக்கு ஆர் அஸ்வின் வேணும். ஆஸ் அ பேட்டர் ஐ திங்க் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்பெஷலி ஓவர்சீஸ் வந்து அட்லீஸ்ட் த டீம் ரெகக்னைசஸ் தட் ஜடேஜா இஸ் த பெஸ்ட் பேட்டர் அண்ட் விச் இஸ் ட்ரூ. ஆனஸ்டா இருக்கலாம் நம்ம அந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் அந்த வாஷிங்டன் சுந்தரை கொஞ்சம் ஐ திங்க் ஹையரா ரேட் பண்றாங்க ஆஸ் அ பேட்டர். லைக் ஹி கேன் பி அ மோர் அக்ரெசிவ் லெஃப்ட் ஹேண்டர் இன் த லோவர் ஆர்டர். அகெயின் அகேன்ஸ்ட் நேத்தன் லயன் ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் இட் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தான் தோணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வரலாம். எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் அந்த பெக்கிங் ஆர்டர்ல கீழே வரும்போது நியூசிலாந்து சீரீஸ் இதெல்லாம் ஐ திங்க் ஒன்று சேரும்போது, பட் ஐ திங்க் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஒரு பிவட்டல் பாயிண்ட் சொல்லட்டுங்களா? 2021 WTC ஃபைனல்ஸ். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட். அதுலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போவோம், முன்னாடி வருவோம், அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு போவோம். அண்ட் இந்த அவரோட கரியர் மூமெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி லெட்ஸ் டீகோட் ஹிஸ் ஜேர்னி அண்ட் ஆல்சோ ரெலிஷ் அவரோட சில அந்த அந்த ஹைஸ் எல்லாம் நம்ம ரிலிஷ் பண்ணுவோம். ஸோ WTC ஃபைனல்ஸ் 2021 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீமிங் விக்கெட் அந்த ஓவர் கேஸ்ட் டிபிக்கல் இங்கிலாந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. அந்த ஐ திங்க் வாஸ் பர்மிங்ஹம் அந்த எட்பாஸ்டன் சம்வேர் எல்லாம் மேன்செஸ்டர்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைனல். ஏன்னா அந்த ஹோட்டல் அங்கேயே இருக்கும். அந்த கோவிட் சமயத்துலலாம் நடந்துச்சு. அது சவுத்ஆம்ப்டன் சாரி தேங்க்யூ. ஸோ சவுத்ஆம்ப்டன்ல நடந்த அந்த மேட்ச்ல நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 5 பேஸ் பாலர்ஸோட போனாங்க. ஐ மீன் 4 பேஸ் பாலர்ஸ் அண்ட் காலின் டி க்ரோம், அவர் நம்ம நிதிஷ் ரெட்டி மாதிரி அவரு. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வெண்ட் வித் தேர் 5 பெஸ்ட் பாலர்ஸ். ஜஸ்பீத் பும்ரா, முகமது ஷமி, ஐ திங்க் இஷாந்த் சர்மா அப்ப, அண்ட் ஜடேஜா அண்ட் அஸ்வின். 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. சரி லெட்ஸ் கோ வித் த 5 பெஸ்ட் பாலர்ஸ். ஏன்னா அப்ப அந்த ஷார்துல் டாக்கூர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பி. இந்தியா ரியலைஸ்ட் தட் இட் வாஸ் அ சீமிங் விக்கெட். ஸோ அந்த பேஸ் பாலர் அந்த 4வது பேஸ் பாலர் இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமஸ் இங்கிலாந்து சீரீஸ் நடந்தது. நீங்க கூட வாட்ஸ்அப்ல ஞாபகப்படுத்தினீங்க அந்த ஷமி அண்ட் பும்ரா லார்ட்ஸ்ல லாஸ்ட் விக்கெட் பேர். அந்த ஃபுல் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இட் வாஸ் 1 ஸ்பின்னர், 3 பேசர்ஸ் அண்ட் ஷார்துல் டாக்கூர். த லெஜெண்ட் ஆஃப் லார்ட் டாக்கூர் வந்து கன்சிஸ்டண்டா விளையாட ஆரம்பிச்சாரு. அவரை தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது நிதிஷ்குமார் ரெட்டி, ஹூஸ் த 4th சீமர். இந்தியா என்ன ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, வெளியில வந்து நமக்கு ஒரு ஸ்பின்னர் போதும், ஹோல்டிங் ஜாப் பண்ணா போதும், அவர்கிட்ட நமக்கு ரன்ஸ் அதிகமா தேவை. ஸோ வி டோன்ட் நீட் த பெஸ்ட் ஸ்பின்னர், வி ஜஸ்ட் நீட் அந்த எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஸ்பின்னர் தான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி அவர் வந்து 2020-2021 நம்ம நடந்த லாஸ்ட் பிஜிடி ஆஸ்திரேலியா சீரீஸ் நீங்க அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அவர் அதிகமாக கன்சிடர் ஆறுதில்ல இந்த வெளி சீரீஸ்ல. இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ஜடேஜா ஃபாலோட் பை அஸ்வின். அண்ட் பிஃபோர் ஐ க்ளோஸ் மை ஆர்குமெண்ட், இதுல வந்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் சொல்லுவோம், சேனா கண்ட்ரீஸ்ல அவர் பர்ஃபார்ம் வந்து ஓகே, ஹோம் டெஸ்ட்ல அதிகமாக பண்ணியிருக்காரு, செலிப்ரேட் பண்ணுவோம். சேனா டெஸ்ட்ல வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா இங்கே வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 40 அப்படி. ஆனால் சின்ஸ் 2018 அவரோட ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாதி மேட்ச் தான் விளையாடிருக்காரு இந்தியா விளையாடின மேட்சஸில். அவரோட ஆவரேஜ் இஸ் 32 அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எக்கானமி இஸ் ஜஸ்ட் 2.5ங்க. ஐ திங்க் ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் ஜாப். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அது நான் நம்பர்ஸில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், பட் இதெல்லாம் அப்படியே இடிக்கும். அது இடிக்கும் போது தான் இட் ஜஸ்ட் பில்ட்ஸ் அப் அண்ட் இட் ஹஸ் ரிசல்டட் இன் திஸ் டிசிஷன்னு சொல்லலாம். எனக்கு தோணுது. இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய நம்பர் வந்து 39. தட் இஸ் a major one in terms of
இஸ் ஏஜ் 39. ம். இப்போ வந்து நம்ம ஓவர்சீஸ் விளையாடுறோம். அடுத்த 5 டெஸ்ட்டும் வந்து ஓவர்சீஸ் தான் விளையாட போறோம் இங்கிலாந்துல. ஸோ இப்ப ஆமா. இவ்ளோ நேரம் இங்கிலாந்து பத்தி லைக் சேனா கண்ட்ரீஸ் பேசினது. ஸோ ரியலிஸ்டிக்லி வந்து அண்ட் ப்ராபப்லி வந்து நம்ம போக போக வர போற டெஸ்ட் சீரிஸும் பெரும்பாலுமே வந்து லைக் அடுத்த ஒரு இந்த வருஷம் வந்து ஒரு 11 டெஸ்ட் விளையாடினாரு. போன போன 3, 4 வருஷம் பார்த்தீங்கன்னா 7, 6, 9 அந்த மாரி தான். இப்ப நீங்க அந்த சொன்ன காரணம் தான். ஏன்னா 11 டெஸ்ட் எதனால அப்டின்னா, அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் அ இங்கிலாண்டோட. இங்கிலாந்தோட, பங்களாதேஷோட 2 டெஸ்ட் 7, 3 நியூசிலாந்து டெஸ்ட் 10 அப்புறம் இப்போ 1 வந்து விளையாண்டது 11. 10 வந்து ஹோம் டெஸ்ட். ஸோ அவரு வந்து 10 டெஸ்ட் விளையாடினாரு. வேறாஸ் அடுத்த ஒரு எனக்கு தெரிஞ்சு 18 மாசத்துல வந்து அந்த அளவுக்கு ஹோம் டெஸ்ட்டே வராது உங்களுக்கு. ம். யாஹ்! 25ல எடுத்தீங்கன்னா வந்து பெரும்பாலுமே அவே தான். அண்ட் ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர் கோயிங் டூ பி லெஸ் அண்ட் ஹி இஸ் கெட்டிங் ஆன். கண்டிப்பா. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ஒரு சின்ன பிட்டர் டேஸ்ட் இருக்கு. இதுதாங்க ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, எல்லார் மனசுலயும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு டெஸ்ட் சாம்பியன் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பாலர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஹோம் டெஸ்ட்லயோ ஒரு இந்தியா டெஸ்ட்ல ஃபைனலா ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் டிசர்வ்ட் இட். பட் இங்க முடிச்சுக்கலாம். லெட்ஸ் கெட் கொஞ்சம் ஹாப்பி மோட்ல போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு ஞாபகம் வருது வந்து வேர்ல்ட் கப் 2011. இந்த மூமெண்ட் ஏபின்னு பிரிச்சுப்பேன்னா வேர்ல்ட் கப் 2011 அஹமதாபாத் 2 for 52 ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆஸ்திரேலியா மேட்சோட குவார்டர் ஃபைனல்ஸ்க்குன்னு ஒரு நம்ம தலை தோனி கொண்டு வந்தார். அண்ட் இட் டிட் இஸ் ஜாப் பை டேக்கிங் த க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் மேக்ஸ்வெல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்வீப் அடிச்சாரு, பவுண்டரியில் கேட்ச் பிடிச்சாங்க. த வே தே செலிப்ரேட்டட் தே நியூ இட் வாஸ் தேர் பிளான். அதே மாதிரி அதே ஆஸ்திரேலியாவோட தான் அவரோட ஓடிஐ கரியரை முடிச்சாரு. 2023 வேர்ல்ட் கப் ஹோம் கிரவுண்ட் நடந்துச்சு அது. ஆமா. ஸோ ஹவு டு யூ சி தட் யூனோ? பட் இட்ஸ் அதாவது என்ன சொல்றது? ஒரு வேர்ல்ட் கப்ல ஆரம்பிச்சு ஒரு வேர்ல்ட் கப் முடிச்சாரு. 1 ஜெயிச்சாரு, 1 தோத்தாரு. ஸோ அந்த 2 சார்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் 2த்தையும் பார்த்தாரு. லைக் ஸ்டார்ட்டிங் அட் ஹை இன் டெர்ம்ஸ் ஆஃப் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுலேருந்தும், அட் அ லோ வந்து ஃபேன்ஸ்க்கே வந்து நமக்கு பெரும்பாலும் லைக் சம்திங் மறக்க வேண்டிய நவம்பர்ல வந்து அந்த இதுவே வந்து நவம்பர் 19th ஹெட் கிட்ட அடி வாங்கினது இதே இதே மறக்கணும். மாரி தான் அதுதானே வந்து சொல்றேன். லைக் இன்னொரு இதுவும் வந்து அதே மாரி தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அதே மாரி தான். ஒரு ஃபைனல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து வின்னிங் இங்கிலாந்துல 2013ல அண்ட் தென் பாகிஸ்தானோட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஓ சொன்னீங்க. ஓடிஐல வந்து ம். அவரோட வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? 50 எஸ்பெஷலி ஐ மீன் ஒயிட் பால்ல எஸ்பெஷலி 50 ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒரு இஸ் சீன் 2மே பார்த்திருக்காரு. லைக் ஜெயிக்கிறது, ஆமா. தோற்கறது அப்படின்னு. ஸோ 2011 வேர்ல்ட் கப்ல வந்து அசெண்ட் ஆனாரு ஆஸ் இந்தியாஸ் பிரீமியம் ஸ்பின்னர் இன் ஓடிஐஸ்னு. அதே அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது பீக்ல அப்படியே போனது 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில 20 ஓவர் மேட்ச்ல கடைசி ஓவர் வந்து அஸ்வினுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி அதோட விபரீதமா நீங்க சொன்ன மாதிரி 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தட்ஸ் த அனதர் பிவட்டல் மூமெண்ட். அந்த ஃபக்கர் சமானோ பாபர் அசமோ அடிக்கிற அடியில இட் வாஸ் த நம்ம என்ன ரியலைஸ் இட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிங்கர் ஸ்பின்னர் எரா அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு தான் விராட் கோலி மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நமக்கு 2019 வேர்ல்ட் கப்ல போறதுக்கு முன்னாடி வி நீட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த த பர்த் ஆஃப் குல்ச்சா அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. தென் ஹி கம்ப்ளீட்லி வெண்ட் அவுட் ஆஃப் ரெக்கனிங் அந்த ஒயிட் பால்ல. அண்ட் ஹி மேட் இஸ் வே பேக் இன் அந்த 2022 T20 வேர்ல்ட் கப் அண்ட் 2023 வேர்ல்ட் கப்ல ஆஸ் த தேர்ட் ஸ்பின்னர். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் குல்தீப் அண்ட் ஜடேஜா ஹி வாஸ் அ தேர்ட் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அடுத்தது அவர் ஐ திங்க் அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர் பீப்புள் அக்ராஸ் ஜென்ரேஷன். அனில் கும்ப்ளே வந்து யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ நிறைய பேர் சொல்லுவாங்க. இட்ஸ் டிபேட் என்னன்னா சச்சின் டெண்டுல்கர் அனில் கும்ப்ளேயா. சச்சின் டெண்டுல்கர் தான் எனேபிள்டு இந்தியா டு புட் அ ஸ்கோர். ஆனால் மேட்ச் வினர் வந்து அனில் கும்ப்ளே தான். இந்தியாவோட ஹோம் டெஸ்ட்ல கிரேட்டஸ்ட் மேட்ச் வின்னர் அனில் கும்ப்ளே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மேண்டல் எடுத்தது அஸ்வின்ங்க. முதல் மேட்ச்லயே மேன் ஆஃப் தி மேட்ச், அதுக்கப்புறம் எடுத்தோன்னே மேன் ஆஃப் தி சீரீஸ், 11 மேன் ஆஃப் தி சீரீஸ். ஒரு ஹோம் டெஸ்ட் கூட மிஸ் பண்ண. அது அது ஒரு பெரிய இது டேக்கன் ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடலாம்ல. ஒரு
ஒரு ஹோம் டெஸ்ட் இல்ல. பட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் இன்ஜரி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்னதான் ஒரு ஸ்பின்னர் தான் அப்படின்னாலுமே வந்துட்டு ஸ்டில் பிளே த வால்யூம் ஆஃப் மேட்சஸ் 106 டெஸ்ட் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டு கெட் 500 பிளஸ் விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்க ரெகுலரா வந்து அட் ஹோம் எல்லா மேட்சுமே விளையாடுறது அப்படின்றது வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 65 மேட்சஸ் அட் ஹோம். வாட் வி டாக்கிங் அபௌட் இஸ் 65 மேட்சஸ் வந்து ஒரு மிஸ் பண்ணாம விளையாடி இருக்காரு அட் ஹோம் அப்படின்றது வந்து இட்ஸ் இட்ஸ் பிக். ரொம்ப அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஒரு ஆமா. பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். பேசிக்கலி என்ன பண்ணிட்டாருன்னா அவரு ஹோம் மேட்சஸ் தானே இருக்காங்கப்பா அஸ்வின் இருக்காரு அப்படின்னு. சி ஜடேஜா கூட அவர் அப்புறமா தான் ஒரு ரெக்கனிங்ல வந்தாரு, போக போக தான் வந்தாரு. பட் இட் வாஸ் அந்த மேண்டல் எடுத்தது வந்து நடுவில் அந்த பிரக்யான் ஓஜா இருந்தாங்க, ஹர்பஜன் சிங் அப்படியே ஃபேட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் தென் த மோமெண்ட் ஹி கேம் ஹி வாஸ் த ஸ்பெஷலிஸ்ட், த கேரம் பால் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நம்ம பேசணும், அந்த ஹை பேசணும், ஒயிட் பால் சாரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 ஹை பேசணும், 2017 லோ பேசணும். 2017 பெங்களூர் டெஸ்ட் மேட்ச், இந்தியா பூனே டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ப்ராபப்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செஞ்சுரிஸ் பை ஸ்டீவன் ஸ்மித். சாரி ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சொல்லுங்க. டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் அவரோட டெஸ்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒயிட் பால்ல வந்து இன்னொரு கப்புள் ஆஃப் திங்ஸ் நம்ம முடிச்சிடலாம். அதாவது வந்து ஒன்னு வந்து நம்ம இது பிஃபோர் தி ரெக்கார்டிங் பேசும்போது த ஃபர்ஸ்ட் திங் அஸ்வின் அப்படின்னு ஒயிட் பால்ல நான் வந்ததே நமக்கு வந்துட்டு ஜாஸ் பட்லர். இல்ல ஜாஸ் பட்லர் ஐபிஎல்ல நான் வந்து கரெக்ட் டெர்மினாலஜி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐசிசி வந்து நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட், ரன் அவுட் தி நான் ஸ்ட்ரைக்கர்ஸ், அதுதானே இப்போ வந்து அபிஷியல் அதோட இது ஆல்மோஸ்ட். அதாவது வந்து அந்த அது லாவா மாறதுக்கு காரணமே அவர் தான். நாட் ஜஸ்ட் பிளேயிங் பெர்ஸ்பெக்டிவ் பட் வந்து அவரோட ஹி வாஸ் சோ இது ட்விட்டர்ல வந்து யாரா இருந்தாலும் சரி ஆர்கியூ பண்ண ரெடி எல்லாருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அந்த லா வந்து மங்கட் அப்படின்றது பதில் இல்ல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பிளேயர் ஹஸ் பீன் அஸ்வின் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அது மாத்திரணும் அதெல்லாம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து அது ஆஸ்திரேலியால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி பிளேயிங் ஃபார் இந்தியா. அகேன் அதுவும் அதே மாதிரி தான். 2 ஆஸ்திரேலியால வந்து அவரோட பிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 2022 2020 இதுல T20 வேர்ல்ட் கப் 2022 மெல்பர்ன் எம்சிஜி மிராக்கிள் அட் எம்சிஜி. although கோலி வந்து took all of the shine and everything against பாகிஸ்தான், அந்த வைட் வந்து அவர் எவ்வளவு காமா வந்து விட்டாரு அப்படின்றது ரெண்டுமே அது அந்த மாதிரி வந்து பட் அதுக்கு வரலாம் ப்ளீஸ். அதனால் வி நீட் லைக் அ லிட்டில் செக்மெண்ட் அந்த மேட்சுக்கு மட்டுமே, அந்த 2021 2022க்கு மட்டுமே ஒரு செக்மெண்ட் தேவை. ஸோ பட் கோயிங் பேக் டு யுவர் பாயிண்ட், அந்த ஃபர்ஸ்ட்டு இது நான் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. இந்த நிறைய கிரிக்கெட் வெறி பிடிச்சவங்க வந்து யூடியூபையே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நான் ஸ்ட்ரைக்கர்ஸை ரன் அவுட் பண்ணது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்ல. ஐ திங்க் இந்த 2012 சீரீஸ் நினைக்கிறேன், அந்த அசித் மலிங்காவை போட்டு அடிச்சார் ஹோபார்ட்ல கோலி. அந்த சீரீஸ்ல தான் அது அந்த டைம் வந்து அதுவும் கோலி இஸ் டேக்கன் ஓவர் தி லைம் லைட். எவ்ரிபடி அந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன சொல்றது, கோலி ஹோபார்ட்ல இல்ல இன்னொரு தடவை வந்து when few months or years time when we talk about Kohli's retirement, கண்டிப்பா வந்து அந்த மேட்ச் பத்தி தான் நம்ம பேசுவோம். the day that Kohli was really came in the foreground அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, நீங்க அஸ்வின் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. ஸோ அந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சேவாக பார்த்தாரு. சேவாக் தான் அப்ப கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஐ டோன்ட் திங்க் தோனி வாஸ் தேர். அப்ப வந்து ஒரு சேவாக் வந்து ஓகே அவன் ஓடினா அவுட் பண்ணிட்டேன், அவுட்னா அவுட்டு தான் அப்படின்னு. அண்ட் தென் சச்சின் இன்டர்வியூ பண்ணிட்டு, டேய் மானத்தை வாங்காதீங்கப்பா, இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இப்படிலாம் பண்ணப்படாதீயா அப்படின்னு சச்சின் பாஜிம்பாங்க இவங்கெல்லாம். ஸோ அவர் தான் வந்து இன்டர்வியூ பண்ணி இதெல்லாம் சம்பிரதாயங்கள், இதெல்லாம் அந்த சம்பிரதாயம் பிரகாரம் நம்ம எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் அஸ்வின் வாஸ் ஆல்வேஸ் த ரெபல். ஏன் அவன் 2 இன்ச் அவன் வந்து என்கிட்ட திருடுறான். why should the batter get non-striker get the advantage? and நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் அஸ்வின்னாலே ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு அந்த ஞாபகம் வருது, த ஃபைட்டர். நம்மள நிறைய பேரை வந்து அவர் ஜாஸ் பட்லர் ரன் அவுட் பண்ணும்போது, டேய் என்னடா அப்படின்னு
தோணிச்சு. அண்ட் தென் இவென்ச்சுவலி வி ஃபெல்ட் எஸ் ஹீ இஸ் ஸோ ரைட். T20 கேம் ஆஃப் மார்ஜின்ஸ்ல இப்படி இது தட் இஸ் ஸோ லெஜிட்டிமேட், த பேட்டர் இஸ் ஆக்சுவலி சீட்டிங் அப்படிங்கிறத கான்ஷியஸ்ல கொண்டு வந்து பண்ணார். ஐ திங்க் ஈவன் ஐ எம் கில்ட்டி ஆஃப் தட் பர்சனலி சொல்லலாம். ஓகே, கோயிங் பேக் டு ரெட் பால் 2017 பெங்களூர் டெஸ்ட். ஸ்டீவன் ஸ்மித் ப்ராபப்ளி ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அவே பேட்ஸ்மேன் அடிச்ச 100. பூனேல வந்து ஒரு அங்கே அடிச்சு இந்தியாவை தோக்கடிச்சாங்க. இந்தியா 1-0 டவுன். பெங்களூரில் 188 தான் டார்கெட். ஐ திங்க் சம்திங் லைக் 1 for 40 ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. வந்தார் 6 wickets for 41 runs. ஆஸ்திரேலியா 112 சுருட்டிட்டாங்க. அண்ட் தேட் பேவ்ட் த வே ஃபார் ப்ராப்ளி திஸ் ஹோல் அந்த ரைவல்ரி ரீஜெனுவேட் ஆனது அந்த மேட்ச்லேருந்து. பட் அகெயின் அண்ட் தென் ஐ திங்க் இன்னொன்று அடுத்தது நான் என்ன போட்டிருக்கேன்னா லிஸ்ட்டில் அதான் த சேனா ரீஇன்வென்ஷன் போட்டிருக்கேன். அஸ்வின் த பாலர் திருப்பியும் அந்த ஒரு 2018லேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி அதோட ஃபைனலாக நம்ம பார்த்தது வந்து எம்சிஜி 2020. எல்லாருக்கும் சிட்னி 2021 அவரும் ஹனுமா விஹாரியும் அடி வாங்கினது தான் ஞாபகம் இருக்கு. போட்டு பராஜ் ஆஃப் பவுன்சர்ஸ் அடித்தாங்க ஆஸ்திரேலியா. ஆனால் அதை மேட்சை ட்ரா பண்ணாங்க கடைசி செஷன் ஃபுல்லாக விளையாடி செம்மையா ப்ரூஸ்ட் அண்ட் பேட்டர்ட். ஆனால் அந்த மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்து எம்சிஜியில் 60 ஓவர் போட்டு 106 ரன் தான் கொடுத்தாரு அவர் மொத்தமாக. அந்த மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்தார். அந்த ஸ்பின்னரோட ரோலை எப்படி அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னா அந்த மேட்ச்சில் ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷேன் பை ஃபார் த பெஸ்ட் பேட்டர்ஸ் அப்பா அந்த சமயத்தில். தே ஆர் ஷேடோ ஆஃப் தெம் செல்ஃப் இப்போ இந்த சீரீஸில். ஸோ அவங்கள அவுட் பண்ணாரு. அந்த அரவுண்ட் த விக்கெட் வந்து ஹி கிரியேட்டட் தட் ஆங்கிள் ஆஃப் இதர் த பால் வில் ஸ்ட்ரெயிட்டாக போகுமா ஸ்பின் ஆகுமா. அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் மேலே 6 மாதம் அவர் சொல்லியிருக்காரு. சும்மா நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி 6 மாதம் பல்ல விளக்காத மாதிரி இவரும் 6 மாதம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் கூட ஸ்டடி பண்ணிட்டு அவரோட லெக் சைடு ஸ்ட்ரென்த்தையே ஒரு லெக் சைடு ட்ராப்பாக மாற்றினார் அவர். ஸோ யா I think that just is such an underrated performance of Ashwin overseas. And then as you சொன்ன மாதிரி வந்து followed up with the batting performance in Sydney. In terms of injured அவரும் சரி ஹனுமா விஹாரி and both of them on the batting performance. I mean batting performance நம்ம ஜென்ரலி சொல்லணும். இப்போ ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா கூட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போன கப்பா ரிவ்யூ பண்ணும்போது சொன்னோம் இந்தியன் டாப் ஆர்டர்லேருந்து ஃபெயிலு, செஞ்சுரி யாரும் அடிக்கல, ஒரே ஒருத்தர் தான் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, விச் வாஸ் அஸ்வின் அட் சென்னை. அந்த ரெஸ்கியூ ஆக்ட் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் ஐ திங்க் ஓவரால் பார்த்தோம்னா நம்ம வந்து அவர் எஸ்பெஷலி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு பண்ணதுக்கு வந்து ஐ திங்க் அவரே ஒத்துப்பாரு நினைக்கிறேன். ஹி ஹசன்ட் டன் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் பேட்டிங். பான்ஸ் பவுலிங்கில் போயிட்டதுக்கு அப்புறம் பெரும்பாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து அஸ்வின் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனாலுமே வந்து could have done more பேட்டிங்லனா கண்டிப்பா வந்து அவர் இன்னும் கூட பண்ணிருக்கலாம். இதுக்கு மேல எவ்வளவுதான் ரத்தம் சிந்து வரும்னு தெரியல. ஐ மீன் ஜஸ்ட் இமேஜின் இந்தியாவோட டெய்ல் அண்ட் இந்தியாவோட பெஸ்ட் பாலர் ஹூ ஹேஸ் ஸ்கோர்ட் 6 centuries. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேல அண்ட் ஐ திங்க் 14 half centuries நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இன்னும் இதுக்கு மேல ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் 2022 நீங்க இப்போ ஆல்ரெடி ரீகேப் பண்ணிட்டீங்க. அந்த லாஸ்ட் பால் கோலி ஃபுல்லாக கொண்டு போனதுக்கு அப்புறம் கூட அந்த கடைசி பாலை லெக் சைடில் எப்படி லீவ் பண்ணாரு. அண்ட் தென் காம்லி அப்படியே அந்த மிட் ஆஃப்க்கு மேலேருந்து அப்படியே தட்டி விட்டாரு. ஸோ அண்ட் தென் ஃபைனலி இந்த வருஷம் 2024 பங்களாதேஷோட 144 for 6ங்களா நம்ம இப்போ அஸ்வினோ ஜடேஜாவும் சேரும்போது அங்கே வந்து திருப்பியும் ஒரு செஞ்சுரி அடிச்சு ரெஸ்கியூ ஆக்ட். பட் மேபி it was kind of the beginning of the end for Team India's top order, not Ashwin. அந்த மேட்ச் ஆக்சுவலி இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கணும், ப்ராப்ளி தோத்தாலும் தோத்து இருக்கணும் அந்த மேட்ச் பங்களாதேஷோட. எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இட் ஜஸ்ட் ப்ரஷ்ட் ஓவர் ஆர் வீக்னஸஸ். அண்ட் அதுக்கு அடுத்த நடந்த மேட்ச் கான்பூர் மேட்ச் எல்லாருக்கும் அது ஃபேமஸ். இப்போ ஆயிடுச்சு T20 டெஸ்ட் மேட்ச் அது. அண்ட் தென் வாட் ஹேப்பன் இன் நியூசிலாண்ட், அதோட ப்ரீகர்சர் தான் இந்தியாவை நிறைய தடவை வந்து இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு ட்ரிபியூட் அஸ்வினுக்கு வந்து அஸ்வின், ஜடேஜா அண்ட் சாஹா அண்ட் லேட்டர் ரிஷப் பந்த்
இந்தியாவோட ஃபுல் டாப் ஆர்டரையும் வந்து கீழேந்து அப்படியே வந்து அவங்க காப்பாத்திருக்காங்க ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லாம. ஓ. இல்லைங்களா? அந்த போஸ்ட் சச்சின், லக்ஷ்மன், கங்குலி, டிராவிடேரா ஒரு அளவு புஜாரா, கோலி இவங்கெல்லாம் விளையாடினது ஓகே. ஆனா கம்ப்ளீட்டா அந்த பின்னாடியிலேருந்து எப்போதும் ஒரு 70-80 ரன்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து அடிச்சிருவாங்க. ஸோ தட் ஆக்சுவலி ஹாஸ் பீன் ஹிஸ் அண்ட் தட் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் இல்லைங்களா இந்தியாவோட ஹோம் நம்பர்ஸ்ல. ஓகே, ஸோ ஐ திங்க் அகெயின் நம்ம சொல்ற மாதிரி அவரே வருவார், அவர் சேனல்லையே அவர் சொல்ல போறாரு. பட் வி ஆல்சோ ஃபெல்ட் ஹைஸ் மட்டும் இல்லை, சில ஐ திங்க் தெர் வேர் சம் டைம்ஸ் இன் விச் அவர் த்ரூ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் பாலை வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஐ ஹோப் திஸ் த அதர் சம் ஆஃப் த அதர் லெஜெண்ட்ஸ் லைக் ஐம் பிரிட்டி ஷோர் இப்போ கோலி, ரோஹித் தே மைட் கெட் அ பெட்டர் ஃபேர்வெல். பட் ரோஹித் பற்றியும் நம்ம அப்புறமா நம்ம பேசுவோம். தெர் இஸ் அ சான்ஸ் அவர் பற்றி ஒரு ஃபேர்வெல் பண்ண ரோஹித் த டெஸ்ட் மேட்ச் பேட்டர் பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம் கூடிய சீக்கிரம். பட் அகேன் திஸ் இஸ் அபவுட் அஸ்வின். இதை அவர் எப்போது இந்த எபிசோட் அவர் பார்ப்பாரான்னு தெரியல. பட் ஐம் பிரிட்டி ஷோர் அவர் பார்த்தார்னா ஐ டவுட் ஹீ கேன் நம்ம சொன்னதில் எதுவுமே வந்து பொய்யோ இல்லாட்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ இல்லை எக்ஸாஜுரேட் பண்ணியோ கிடையாது. ஒரு ஃபேனாக நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் சொன்னது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசில் வந்து ஏய் ஓகேடா கொஞ்சம் சரியா தானே பேசியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ஏதாவது ஒரு பட்டனை தட்டுங்கப்பா, லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் தட்டுங்க, காமெண்ட்ஸில் போடுங்க. மார்க் புச்சரே வந்து அந்த காமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நான் படித்து நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாமும் படிப்போம். ஸோ யா கீப் என்கரேஜிங் அஸ். பார்த்துட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட சந்தி.